வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா பிரியாணி பார்க்கலாங்க. எது வச்சுன்னு பார்க்கலாங்க. அதாவது நம்ம வழக்கமாக சிக்கன், மட்டன், காளான், வெஜிடபிள் அந்த மாதிரி நம்ம பிரியாணி செஞ்சுருப்போங்க, சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சேனக்கிழங்க வச்சு ட்ரை பண்ணியிருக்கோங்க. நான்வெஜ் சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி வெஜ் பிரியாணி சாப்பிட்றப்ப இந்த மாதிரி சேனக்கிழங்குல செஞ்சு பாருங்கள். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த சேனக்கிழங்கு பிரியாணியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ரொம்ப சிம்பிளாக நாம் இன்றைக்கி குக்கரில் தாங்க செஞ்சுருக்கோம். ஸோ குக்கரில் எப்படி நம்ம சேனக்கிழங்கு பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், நல்லா குக்கர் காயிட்டுங்க. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 ஸ்டார் பூ எடுத்துக்கோங்க, 2 அன்னாச்சி முக்கு எடுத்துக்கலாம், 2 கிராம்பு எடுத்துக்கலாங்க. அதை நல்லா எண்ணெயில் வதக்கட்டுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா பட்டை எடுத்துக்கலாங்க. ஒரு 3 துண்டு எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி இலை ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 2-3 பிரியாணி இலை குட்டி குட்டியாக இருக்கனால ஒரு 3 இலை எடுத்துருக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த பொருள் ஆட் பண்ண வரைக்கும் நீங்கள் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இது கருகிடாமல் இருக்கும். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா மணமாக இருக்குங்க. கருகிருச்சுன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா வதங்கட்டுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேம்லேருந்து ஹை ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. பாருங்கள், 3 பச்சை மிளகாய் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. அதில் ஒரு வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் நம்ம ஆட் பண்ணி விட்டுடலாம். ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கேரமலைஸ்டு ஆகணுங்க உங்களுக்கு. அப்போ தான் பிரியாணி ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், செவந்து. இந்த ஸ்டேஜ் ஓகேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ண போகிறோங்க. ஒரு 2 தக்காளியை பார்த்திங்கன்னா நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஆட் பண்ணிவிட்டு தக்காளி வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்ருலாங்க. வதங்கட்டுங்க. பாருங்கள், நல்லா தக்காளியும் வதங்கணும் உங்களுக்கு. நல்லா வதங்கி வரட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு கூட ஒரு 6-7 பல் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கலாங்க. இந்த 3 தான் எடுத்துருக்கோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. நல்லா வதங்கி வரட்டுங்க. நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வாசனையாக இருக்கும். பாருங்கள், நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாம் இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலைங்க. பாருங்கள், கொத்தமல்லி தலை எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு புதினா தலையை எடுத்துக்கலாங்க. அதுவும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு இதுவும் நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெயில் வதங்கினா இது நல்லா வாசனையாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருலாங்க. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் இதில் சேனக்கிழங்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையே மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நல்லா பார்த்திங்கன்னா அந்த கொத்தமல்லி இலை, புதினா இலை கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காடு வேக வச்சுட்டு நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 கப் அளவு மட்டும் நான் தண்ணி ஆட் பண்ணுறேங்க. அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் இதை நம்ம வேக விட்டுருலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணிட்டோம். இந்த காய் வேகிறதுக்கு அளவாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. காய்க்கு அளவாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தட்டம் போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நாம் எப்படி வெந்திருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க, பார்க்கலாம். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சேனக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை வேக்காட்டு அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராகவே வெந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1/2 hour ஊற வச்சு 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேங்க. பாருங்கள், நல்லா அதையும் அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. தண்ணி ஊற்றாதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 3 டீஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா எடுத்துருக்கோங்க. பாருங்கள், எல்லாம் எடுத்துட்டு நம்ம இதையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. நல்லா மிக்ஸ் ஆனால் தான் மசால் வாசனையோட ரைஸ் குக் ஆகல பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் வெள்ளை வெள்ளையாக அரிசி இல்லாமல் இருக்கும் உங்களுக்கு.
இப்போ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நம்ம உப்பும் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் தண்ணி எடுத்துக்கலாங்க. 2 கப் ரைஸுக்கு 3 கப் தண்ணி கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லாமே ஒரே கலராக வருங்க. உங்களுக்கு ரைஸ் இந்த மாதிரி கலரி விட்டுட்டிங்கன்னா, ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. 2 விசில் வந்தால் போதுங்க. 2 விசில் வரட்டுங்க, வெயிட் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுக்கு 2 விசில் வந்து விசிலும் அடங்கிடுச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க, எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம், வெந்து வந்திருக்குதுன்னு பார்த்துக்கலாம். வாவ், நல்லா சூப்பராக நல்லா வாசனையாக வந்துருச்சு பாருங்கள். எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு ரைஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இதை நாம் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு தயாராகிடுச்சுங்க. நாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டா ரொம்பவும் சூப்பராக உதிரி உதிரியாக நம்மளுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே நம்மளுக்கு இன்றைக்கி சேனக்கிழங்கு பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் உங்கள் வீட்டில் சேனக்கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பாக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.